வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோக்கு குறைத்ததை எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மருத்துவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் கடைசி. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. இயேசுவை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, இயேசுவை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவர் 1000 பக்தரோடு அந்நாளின் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், இயேசுவை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்தி கிறிஸ்து அழிந்து மால, அன்பாராம் இயேசு ஜெயம் சிறக்க. அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மால, அன்பராம் இயேசுவே ஜெயம் சிறக்க. வாயில் இருப்பும் கற்குள்ள, வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகிய பூமியை நிரப்பும். கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகிய பூமியை நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், இயேசு கிறிஸ்து உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம், இயேசுவை அழைக்க இயேசுவே வாரும். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம், இயேசுவை அழைக்க இயேசுவே வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஆமென், ஹல்லேலூயா. வருகைக்கு முன்பு நாம் ஆயத்தப்பட முடியாது. தேவன் அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசப்பா நம்மளை எல்லாரையும் நேசிக்கிறார். ஒரு ஆத்மாவை கெட்டு போது சித்தமல்ல, எல்லாரும் நித்திய ஜீவனை காண வேண்டும் என்பதற்காக இவ்வளவா என்பு கூர்ந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆகிதான் சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது வாஞ்சையோடு ஓடி வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆமாண்டவர் எங்கு 2-3 பேர் நாமத்தில் கூட மத்தியிலே இருக்கிறன்னு சொன்னவர். அவர் வாக்கு மாறார் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேசத்தில் இருக்கிற நன்மை புசிக்கிற தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தில் உள்ள குடிமக்களையும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் 7 விமர்சனமுடைய கருத்தில் ஒப்புடுகிறோம். ஹல்லேலூயா.
அப்பா அவர்களையும் அவர் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமாண்டவரே, தேசத்துடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், இந்த சட்டத்திட்டங்கள் மாறட்டும். அப்பா பிதாவே நன்றியோடு இருக்கிறோம். மாணவ எனக்கு சிங்காசன பூமி எனக்கு பாதபடியாக இருக்கிறது என்று சொன்ன தகப்பனே நன்றியோடு இருக்கிறோம். தேவஸ்தங்களால் தேவாலயம் நிறைந்தது என்று பார்க்கிறோம். சோதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோடு இருக்கிறோம் ஆண்டவரே. 14 எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் உள்ளவராக இருக்கிறவரே, அதிசயம் உள்ள நாமமாக இருக்கிறவரே நன்றியோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதிக்கிறோம் ஆண்டவரே. நோக்கி ஆண்டவரே பார்க்கிறோம். அப்பா தந்தை இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றியோடு இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உங்களை கண்ணிமணி போல காத்து வந்த கிருபைக்காக நன்றியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒரு நன்மையும் குறைபடாமல் எங்களை காத்தவரே நன்றியோடு இருக்கிறோம். எங்கள் சுகபல ஜீவனுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்த உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்துக்காக, தந்த வேலைக்காக, கையில் பிரயாசங்களுக்காக, தகப்பனே எல்லாவற்றுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு பார்த்த முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக அப்படிங்கிற வாசிக்க செய்த எங்கள் நல்ல தகப்பனே நன்றியோடு இருக்கிறோம். ஆண்டவரே சோதிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றியோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா சோதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோடு இருக்கிறோம். நன்றியோடு இருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நிமிஷம். சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாக பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் இக்காலம் ஓடுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாக இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் அதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நிறுத்தத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாக்கும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு செய்தேன். மேர்பாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா சோதிக்கிறோம். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதிக்கிறோம். ஆண்டவரே தொழிலினால் நாம் சுமக்க முடியாத பாரங்கள், பொருளாதார பாரங்கள், பிரச்சனைகள், கசப்புகள், வேதனை, ஆண்டவரே இவைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா சோதிக்கிறோம். அது வியாதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் தோளை சுமைக்கு விலக்குகிறவர் நீரா. ஆண்டவரே எங்கள் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் எங்களை திருப்தியாக்குகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா சோதிக்கிறோம். நன்றி இயேசுவே, அந்த நல்ல வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று மாத்திரம் இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இன்றும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, இன்றும் கிரியை செய்கிறதாக இருக்கிறது, எங்களோடு பேசுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோம். அப்பா சோதிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா சோதிக்கிறோம். கர்த்தாவே நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
அப்பா முதலாவதாக இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தையும் சுற்றிலும் உள்ள 7 எமிரேட்ஸையும் கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தாவே. ஆண்டவரே, தந்த நாளை அன்பான கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஆண்டவரே எல்லாரையும் இந்த கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவருடைய குடும்பங்களையும் சந்ததிமார்கள் எல்லாரையும் இந்த கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அண்டை நாடுகளான எல்லா மிட்ஈஸ்டையும் இந்த கருத்தில் ஜெபிக்கிறோம். ஜோர்டான் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பலஸ்தீனியன், சிரியா ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் பிற நாடுகள் அமெரிக்கா வைத்து சவுதி ஆண்டவரே, ஒமன் ஆண்டவரே, மஸ்கட் கத்தார் யமன் ஆண்டவரே, ஒமன் ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நாடுகளையும் தகப்பனே எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் ஆளுகை செய்கிறவர் நேராக இருக்கிறார். ஆண்டவரே, தேசத்திற்கு ஒரு தலைவர்கள் என்று இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் நீர் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேசத்தில் வாழ்கிற ஆண்டவரே எல்லா குடிமக்களையும் தகப்பனே ஆளுகை செய்தல் வேண்டும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பாஷை பேசுகிறவர்களையும் ஒவ்வொரு மதத்தினரையும் ஒவ்வொரு ஜாதியினரையும் ஹல்லேலூயா அது சுற்றி இருக்குது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி பிரகாசிக்க செய்கிறவரே உம்மை நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருக்கும் பாதுகாப்பை தந்திருக்கிறீர். ஆண்டவரே வேலை இல்லாதவருக்கு வேலையை தாங்க. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஆண்டவரே சம்பள உயர்வுகளை தந்துள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வெயில் நேரத்தில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வெயில் நேரத்தில் ஆண்டவரே அப்பா, வேலை செய்கிறவர்களை ஆண்டவரே லேபர்ஸ் எல்லாவரையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஆண்டவரே பலத்தை தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயில நிற்கும் போதே எங்களுக்கு தலை மயக்கமும் சோர்வுகளும் வசதிகளும் வந்து விடுகிறதாக இருக்கிறது, தலைப்பு ஏற்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் என் தேவன் நீரோ ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே அவர்களுக்கு மனமிறங்கி ஆண்டவர்களே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மருத்துவ உதவிகளும் எல்லா விதமான ஆண்டவரே சேவைகளும் ஆண்டவரே அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கூடிய காரியங்கள் எல்லாம் கிடைக்க தகப்பனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அற்புத விஷயம் ஆண்டவரே துதிக்கிறோம். இன்னும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்க. வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை குறிப்பிட்ட நேரத்திலே சம்பளம் கிடைக்காமல் வேலை செய்கிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பார்க்கும்போது இந்த தேசத்தில் எத்தனை நாடுகளில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இந்த தேசத்துக்கு வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேசங்களிலும் நாளுக்கு நாள் எல்லா பொருட்களுடைய விலைவாசிகளும் உயர்ந்து கொண்டு போகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே அப்பா, அவற்றிலிருந்தெல்லாம் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பயணம் செய்கிறவர்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கோடை காலத்திலே சம்மர் ஹாலிடேஸ்ல ஆண்டவரே பயணம் செய்கிற எல்லா பேசஞ்சர்ஸ் என்ற கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, எல்லாரும் பத்திரமாக சென்று திரும்ப தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் இந்த கரத்தில் தான் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் இந்த கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரையும் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸையும் கரத்தில் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர் கரத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஒவ்வொரு ஸ்டேட்ஸுடைய சீஃப் மினிஸ்டரையும் ஆண்டவரே கேபினெட் மினிஸ்டர்ஸ்களையும் எம்பிகளையும் எம்எல்ஏக்களையும் எல்லா மேயர்ஸ் எல்லாரும் இப்படியாக எல்லாரும் இந்த கரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவரவர்கள் அந்தந்த ஸ்டேட்ஸ்ல உள்ள அந்த மக்களுக்கு நல்லாட்சிகளை தர ஆண்டவரே அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர்கள் குறைகளை கேட்டு அவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அது அந்த நாட்டில எல்லாம் பார்க்கும் பொழுது அப்பா, எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே அப்பா, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே மதங்களை வைத்து தெய்வங்களை வைத்து நடக்கிற ஆண்டவரே அப்பா பிரச்சனைகள், ஆண்டவரே கலவரங்கள், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இதை தான் நீ செய்ய வேண்டும் என்று மக்களின் மீது ஆண்டவரே வலியுறுத்தி திணிக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இப்படியாக வற்புறுத்தப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த கலர் தான் எடுக்க வேண்டும், இப்பொழுதுதான் சாப்பிட வேண்டும், ஆண்டவரே இதைத்தான் பேச வேண்டும், இந்த மொழி தான் பேச வேண்டும், இந்த உணவை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், இந்த கலர் தான் நீங்கள் ஊட்ட வேண்டும் என்றெல்லாம் இப்படியாக வருகிற காலங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை தருவதற்கு
அதிகாரம் தகுதிப்படுத்துவதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நேரத்திலும் அவருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பனே, அன்பின் வழங்க பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் நிறுவதற்காக சோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசவும் அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கும் இதை கேட்கிற அனைவருக்கும் ஆண்டவரே ஆறுதலும் தேர்தலும் ஆற்றுகளும் தேற்றுகளுமாய் இருக்க போவதற்காக சோத்திரம். என்னால் இதிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை விளங்கும், உம்முடைய நியாயம் விளங்கும் அப்பா. நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ஜீவன் என்பதை அப்பா உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. நீதான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகள் கடந்து செல்கிறதப்பா. இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேர்களுக்கும் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதான சந்தோஷத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஆமென். சிறந்த மத்தியஸ்தர். சிறந்த மத்தியஸ்தர். ஆமென். இன்டர்செசர். மத்தியஸ்தர் தானே. மீடியேட்டர். இல்ல, மீடியேட்டர். அப்ப சிறந்த மத்தியஸ்தர். மத்தியஸ்தர். நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதாகமத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய இருதயம், ஆண்டவருடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? அவருடைய மக்கள்களை வந்துட்டு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். மக்கள் கஷ்டத்துல இருக்கிற மக்களை அவர் வந்து விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதை விடுவிப்பதற்கு, மக்களை விடுவிப்பதற்கு அவர் வந்துட்டு லீடர்ஸ்களை, சர்டன் லீடர்ஸ்களை அவர் தலைவர்களை அவர் வந்துட்டு தெரிந்து கொண்டு அவர்களை மத்தியஸ்தராக அவர் பயன்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்பொழுது ஒரு மிக சிறந்த ஒரு மத்தியஸ்தர் யாராக இருந்தார்? மோசேயாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எளிமையான ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அவரை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எகிப்துல இருந்து அவரை வந்துட்டு விடுவித்து கொண்டு வருவதற்காக மோசேயை வந்துட்டு அவர் வந்துட்டு தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். மோசே வந்துட்டு ஒரு வல்லமை மிக்க ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்த பொழுதிலும் அவருடைய அந்த ஒரு மத்தியஸ்தராக இருப்பதற்கு அவர் முற்றிலுமாக மத்தியஸ்தராக இருக்க முடியவில்லை. அதுக்கு வந்துட்டு நிறைய லிமிடேஷன்ஸ் வந்துட்டு காணப்பட்டது. லிமிடேஷன்ஸ்னா ஒரு லிமிடேஷன்ஸ் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது மோசேயின் மூலமாக அவர் வந்து ஆண்டவர் என்னை காண்பித்தார். பிரதான ஒரு மெய்யான ஒரு மத்தியஸ்தர் வரப்போகிறதை பற்றி அவர் வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலேயே வந்துட்டு அவர் வந்துட்டு காண்பித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் யாராக இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாளில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, மோசையோட அந்த பங்கு, அந்த மத்தியஸ்தராக இருந்த அந்த பங்கு அவர் எப்படியாக இருந்தார், இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக ஒரு மத்தியஸ்தராக இருந்தார். டிஃபரன்சியேஷனை தான் இந்த நாள் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். மிகவும் ஒரு எளிமையான ஒரு சாதாரண ஒரு கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும் வல்லமைக்குரிய வார்த்தையாக காணப்படும் என்று நம்ம முதலாவது மோசே நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மோசே வந்துட்டு அவர் என்னவாக இருந்தார்? மத்தியஸ்தராக ஆண்டவர் வந்துட்டு தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு தலைவராகவும் இருந்தார். ஆண்டவருக்கும் மக்களுக்குமான மத்தியஸ்தருமாக அவர் காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பும், அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கொண்ட அவர் அன்பும் அந்த பாரமும் வந்துட்டு அநேக நேரத்துல வந்துட்டு அதை வந்துட்டு பிரதிபலித்தது என்று நம்ம பார்க்கிறோம். மோசையோட வாழ்க்கையில பிரதிபலித்தது. அவர் வந்துட்டு அவ்வளவாக அவருடைய மக்கள்களை நேசித்தார், பாரப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே.
யாத்திராகமும் 32:11-15 வாசிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவர் வந்துட்டு இந்த கோல்டன் காஃபை வந்துட்டு உண்டாக்கி அதை வணங்கி கொண்டு இருந்த பொழுது அது வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று அவர் வந்துட்டு மோசே என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவருக்காக அவர்கள் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு என்ன செய்கிறார், ஆண்டவரை வந்துட்டு நீங்க செய்த அவர் செய்த அந்த ப்ராமிஸ், ஆபிரகாம், ஐசாக், யாக்கோபுக்கு செய்த வாக்குறுதியை வந்துட்டு அவர் சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசுகிற காரியங்கள் நம்ம அநேக இடத்துல பார்க்கிறோம். ரெண்டாவது வந்துட்டு மோசே வந்துட்டு அவர்கள் மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மக்கள் மீது வந்துட்டு என்ன செய்தார், அவர் அவ்வளவு அன்பு நிறைந்தவராக காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே 30-32 வரைக்கும் வாசிங்க. மோசையோட அன்பு எவ்வளவு பெரிய அன்பாக இருந்தது என்று நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். 30 மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றார். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவங்களை செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்போ அவ்வளவாக வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வந்துட்டு அவரு அன்பு கூர்ந்து அவங்களுக்காக அவர் என்ன செய்தாரு, வழக்காடினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா மோசே ஜெபித்தது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்துட்டு பனிஷ் பண்ணாம இருந்தாரா? இல்ல, அநேக இடத்துல பனிஷ் பண்ணாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், மோசையோட ஒரு இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ மோசைக்குரிய அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ்னா அந்த கட்டுப்பாடுகள் என்னவாக இருந்தது, அதாவது அவர் வந்துட்டு முழுமையாக ஒரு மத்தியஸ்தராக அவர் வந்துட்டு செயல்படவில்லை. எதனால் என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு தன்னைத்தானே அவர் ஒரு பலியாக அவரால் கொடுக்க முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, மக்களிடத்திலிருந்து எதை எடுக்க முடியாமல் இருந்தது, அவருடைய பாவ குணங்களை எடுக்க முடியாததாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது வந்துட்டு முற்றிலுமாக அந்த ரிகன்சிலியேஷன் சொல்றாங்க. ரிகன்சிலியேஷனா மக்களுக்கும் தேவனுக்கும் இடையமான அந்த ஒரு இதை வந்துட்டு முற்றிலுமாக வந்துட்டு அதை வந்துட்டு எடுத்து போட முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். நான்காவது வந்துட்டு அவர் தாமே எதுக்குள்ள போக முடியாத ஒரு நிலைமை இருந்தது. மோசே கானான்குள்ள அவர் வந்துட்டு கானான்குள்ள போக முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு வந்துட்டு என்ன செய்ய முடியவில்லை, முற்றிலுமான ஒரு மத்தியஸ்தராக அவரால் வந்துட்டு செயல்பட முடியவில்லை. மோசே வந்துட்டு ஒரு விசுவாசமான ஒரு மனிதனாக காணப்பட்ட பொழுதிலும் ஒரு பிரதான ஒரு மத்தியஸ்தராக அவருக்கு வந்துட்டு காணப்பட முடியவில்லை என்று நம்ம பார்க்கணும். அப்போ இதுதான் மோசையோட காரியங்களாக இருக்கிறது. அடுத்ததாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு பர்ஃபெக்ட்னா தமிழ்ல அவர் ஒரு பர்ஃபெக்டான முழுமையான அப்புறம் நித்திய ஒரு மத்தியஸ்தராக அவர் இட்டர்னல் இன்டர்செசராக அவர் வந்துட்டு காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் வந்துட்டு எப்படிப்பட்டவர், பாவம் இல்லாத ஒரு ஹை பிரீஸ்ட்னா
பிரதான ஆசிரியராக அவர் வந்துட்டு பட்டார் என்று நாம பார்க்கிறோம். மோசே போல அல்ல, அவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு பாவமே இல்லாத ஒரு நபராக அவர் வந்துட்டு வந்தார் என்று நாம பார்க்கிறோம். எபிரேயர் 4:15 எடுத்து வாசிப்போம். மோசே வந்துட்டு பிரதான ஆசிரியராக அவர் வந்துட்டு செயல்பட இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் பரிசோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது அவர் வந்துட்டு ஒரு பாவமில்லாத ஒரு பிரதான ஆசிரியராக ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது வந்துட்டு அவர் தம்மை தாமே நமக்கு பலியாக செலுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். மோசே வந்துட்டு ஆண்டவரிடத்துல வந்துட்டு வார்த்தைகள் நிமித்தம் வந்துட்டு அவர் வந்துட்டு வார்த்தைகள் நிமித்தமும் ப்ளீஸ்னா அறிக்கைகள் மூலமாகவும் ஆண்டவரிடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்ன செய்தார்? அவர் தம்மை தாமே வந்துட்டு என்ன செய்தாரு? தம்மை தாமே முற்றிலுமாக கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 9:12 எடுத்து வாசிப்போம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நித்திய மீட்பு எதன் மூலமாக நமக்கு கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவின் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது வந்துட்டு நித்திய மத்தியஸ்தராக அவர் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு ஒரு டெம்பரரியான ஒரு தற்காலிகமான ஒரு இன்டர்செசராக இராமல் நமக்கு வந்து என்றுமே எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிற ஒரு மத்தியஸ்தராக அவர் காணப்படுகிறார். 7:25 வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். ரட்சிக்க வல்லவருமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வந்துட்டு நித்திய இன்டர்செசராக காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நான்காவது வந்துட்டு அவர் மட்டுமே அவர் மாத்திரமே நமக்கு வந்துட்டு என்னவாக இருக்கிறார்? He is the only mediator ஆக இருக்கிறார். மக்களும் தேவனுக்கும் இடையிலாக காணப்படுகிற ஒரே ஒரு மத்தியஸ்தர் யாராக இருக்கிறார்? ஆண்டவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். வேற யாருமே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அநேக இதுல நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நம்ம வந்துட்டு நிறைய இதுல என்ன பார்க்கிறோம்? மதர் மேரிஸ் கிட்டையும் டிசைபிள்ஸ் கிட்டையும் அப்போஸ்டல்ஸ் கிட்டையும் தான் நம்ம வந்துட்டு அநேகர் இன்னுமே கிறிஸ்துவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்காக வழக்காடுவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆனா இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு அவரை டைரக்டாக அப்ரோச் பண்ணாமல் என்ன செய்கிறார்கள்? இன்னுமே வந்துட்டு வேற வழிகளில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:5 எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:5 நமக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதிலேயே நமக்கு எவிடென்ட்டாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அவர் ஒருத்தரே நமக்கு வந்துட்டு மீடியேட்டராக காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ மோசேக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பார்க்கும் பொழுது இப்படியான காரியங்கள் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். மோசேக்கும் pros and cons of Jesus Christ and Moses நம்ம பார்ப்போம். pros and cons தமிழ்ல தெரியாது. ஓகே. ஏற்றத்தாழ்வு
ஆண்டவர் ஏற்றுத்தாழ்வா செய்யக்கூடியது செய்ய இல்ல ஓகே இயேசுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இப்போ சொன்னபடி அவர் வந்துட்டு பாவமே இல்லாத ஒரு ஜீவிதத்தை ஜீவிக்கார் நம்ம பார்க்கிறோம். ஆனால் மோசையோ வந்துட்டு அப்படியாக இருக்க முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு இடத்துல அவர் வந்துட்டு என்னவாக விட்டார், ஒபே பண்ணாம காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 4:15 எடுத்து வாசிப்போம். அப்ப நீங்க என்னாகும் 20:12 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4:15 இப்பதான் படிச்சேன் வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்து நம்மை போல் பரிசோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நீங்க வாசிங்க. என்னாகமம் 20:12. என்னாகமம் 20:12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் சொல்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் காரியம் என்னவாக இருந்தது? பாவமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் இல்லாத ஒரு ஜீவிதத்தை ஜீவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் மோசேயோ வந்துட்டு சில இடங்கள்ல வந்துட்டு அவர் வந்துட்டு விழுந்து போனார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தாமே வந்துட்டு அவர் வந்துட்டு பலியாக கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் மோசேக்கோ அது வந்துட்டு செய்ய முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவானவர் நித்திய இன்டர்செசராக மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் மோசேயோ வந்துட்டு அவர் வந்துட்டு டெம்பரரியாகத்தான் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்துட்டு என்ன செஞ்சாரு, அவர் வந்துட்டு ஆண்டவரிடத்துல மத்தியஸ்தராக இருக்க முடிஞ்சது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாவது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவானவர் மட்டுமே வந்துட்டு என்னவாக இருக்கிறார், நம்ம இப்ப வாசித்ததுபடி அவர் வந்துட்டு தேவனுக்கும் மனிதனுக்குமான ஒரே ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவரே வந்துட்டு ஆண்டவருக்கான அந்த டைரக்ட் ஆக்சஸாக காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். மோசேயோ வந்துட்டு அப்படி ஒரு டெம்பரரி பேசிஸ்ல தான்